அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் இதில் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டார். இவர் 1ஆம் பரமேஸ்வரவர்மனின் மகன் ஆவார். இவர் காஞ்சியில் கைலாசநாதர் கோயில், அப்புறம் மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில், பனைமலையில் தாளகிரீஸ்வரர் கோயில் போன்றவற்றை கட்டினார். 2ஆம் நரசிம்மவர்மன் அவையில் இருந்த வடமொழி அறிஞர் தண்டி என்பவர் தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலை எழுதினார். இவருடைய ஆட்சியில் சீனாவுடன் வணிக உறவு ஏற்பட்டது முக்கிய நிகழ்வாகும். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன் ஆவார். இவரை சோழ மன்னர் ஆதித்தன் தோற்கடித்தார். கட்டிடக்கலையில் பல்லவர்களின் பங்களிப்பு. மகேந்திரவர்மன் பாணி பாறை குடைவரை கோயில்கள். மாமல்லன் பாணி ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபம். ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி கட்டுமான கோவில்கள். 1984 உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. பஞ்சபாண்டவ ரதங்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகின்றன. மாமல்லன் கட்டிய மண்டபங்கள் மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராக மண்டபம். மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் இவரது கட்டடக்கலை பாணியில் உள்ள மிக முக்கியமானதாகும். பெரிய பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, தவமிருக்கும் பூனை, பெரிய யானைகள் இவையெல்லாம் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. சிவபெருமான் தலையிலிருந்து கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு மிக முக்கியமானவையாகும். பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியதாகும். ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. நந்திவர்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினார். பல்லவர்கள் காலத்தில் அப்பர், மாணிக்க வாசகர் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வார், ஆண்டாள் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர். இவர்கள் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கினர். காஞ்சியில் உள்ள கடிகை மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.